இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். அன்னாசி பழம். ரத்த சோகை பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்க அன்னாசி பழத்தை அதிக அளவுல சேர்த்துக்கணும். விட்டமின் பி அதிக அளவுல அன்னாசி பழத்துல நிறைஞ்சிருக்கு. ரத்தத்துல புதிய செல்களை இது உருவாக்குது. ரத்தத்தை விருத்தி செய்யற தன்மையும் இதுக்கு இருக்கு. ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறவங்க அவங்களுடைய உணவுல தினமும் அன்னாசி பழத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுடைய உடல்ல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறத பார்க்க முடியும். குறிப்பா பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை அன்னாசி பழம் அறவே நீக்கும். விளாம்பழம். விளாம்பழத்தை நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய உணவுல நிறையவே சேர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நாமளும் அந்த பழத்தை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இறக்குமதி செய்யப்படுற பழங்களை சாப்பிடுறத விட நம்மளுடைய உள்ளூர் பழங்களை சாப்பிடுறது தான் சிறந்தது அப்படிங்கறத நம்மள நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. விளாம்பழத்துல இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் ஏ சத்து இது எல்லாமே அதிக அளவுல இருக்கு. விளாம்பழம் புளிப்பு சுவையோட இருக்கும். இது கூட நாட்டு சர்க்கரையை சேர்த்து பெசஞ்சோ ஜூஸ் ஆக்கியோ சாப்பிட்டா பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கண் பார்வை தெளிவா தெரியறதுக்கு விளாம்பழத்தை நிறைய சாப்பிடணும். இது ஜீரண சக்தியை மேம்படுத்துறதோட பற்களையும் உறுதியாக்குது. மாதுளம்பழம். மலச்சிக்கல் அப்படின்னாலே அதுக்கு தீர்வா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் தான். ஆனா அதை விடவும் மிக சிறந்த தீர்வு மாதுளப்பழம் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாங்க, மாதுளப்பழத்துக்கு மலத்தை இளக வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ரொம்ப நாளா மலச்சிக்கலால அவதிப்படுறவங்க கூட தொடர்ந்து 5 நாளைக்கு மாதுளம் பழத்தை ராத்திரி நேரத்துல சாப்பிட்டுட்டு வந்தா மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். தொன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது தீக்கும். தொடர்ந்து வறட்டு இருமலால அவதிப்பட்டு இருக்கவங்க மாதுளை சாறு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தா வறட்டு இருமல் நிற்கும். மாதுளை பழத்துக்கு மட்டும் இல்லாம அதோடைய தோலுக்கும் கூட மருத்துவ குணங்கள் இருக்கு. மாதுளை பழத்துடைய தோலை எடுத்து அதை நிழல்ல உலர்த்தி அதை பொடி செஞ்சு அதை சருமத்துல தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தா சர்ம பிரச்சனைகளை நீக்கும். அதே பொடி கூட எலுமிச்சை சாறையும் சேர்த்து சாப்பிட்டா சீதபேதி நிற்கும். செவ்வாழை. வாழைப்பழங்கள் எல்லா இடத்துலயும் எல்லா சீசன்லயும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். நிறைய ஊட்டச்சத்துக்களும் சர்க்கரை சத்தும் இதுல நிறைஞ்சிருக்கு. அதனால சர்க்கரை நோயாளிங்க இதை தவிர்த்துறது நல்லது. இந்த வாழைப்பழத்துல நிறைய வகைகள் இருக்கு. இதுல இனிப்பு சுவை ரொம்ப நிறைஞ்ச ஒரு பழம்தான் செவ்வாழை. இந்த செவ்வாழையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மூல நோய் மாதிரியான பிரச்சனைகளால அவதிப்படுறவங்களுக்கு இது ரொம்ப சிறந்த தீர்வா இருக்கும். ஜீரண சக்தியை மேம்படுத்தும், கண் பார்வையும் தெளிவடைய வைக்கும். குழந்தை பெத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற தம்பதிகள் அவங்களுடைய உணவுல இந்த செவ்வாழை பழத்தை ரெகுலரா சேர்த்துக்கிறது மூலமா நல்ல பலன்கள் கிடைக்கும். எலுமிச்சை. எலுமிச்சைய ஒரு மகா கனி அப்படின்னே சொல்லலாம். சர்ம பிரச்சனைகளுக்கு, தலைமுடி பிரச்சனைகளுக்கு, பொடுகை விரட்டுறதுக்கு அப்படின்னு அழகு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த எலுமிச்சை பயன்படுது. எலுமிச்சையில அதிக அளவுல வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க வல்லது. எலுமிச்சையுடைய சாறை காலையில வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கிறது மூலமா உடல்ல தேங்கி இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சு உடல் எடையை குறைக்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது சிறந்த தீர்வை கொடுக்குது. எலுமிச்சை சாறு கூட கொஞ்சோண்டு இஞ்சியை சேர்த்து அரைச்சு காலையும் மாலையும் 2 வேளையா சாப்பிட்டுட்டே வந்தா வறட்டு இருமல் குணமாகும். ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்துல விட்டமின் சி அப்புறம் விட்டமின் B2 நிறையவே இருக்கு. அது கூட சுண்ணாம்பு சத்தும் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு மிக சிறந்த ஆற்றல் மூலமா இது இருக்கு. ரொம்ப நாளாவே உடல்நல கோளாறுகளால அவதிப்படுறவங்களுக்கு அவங்களுடைய உடலை தேத்துறதுக்கு ஆரஞ்சு பழம் ஒரு சிறந்த பலனா இருக்கும். இன்சோம்னியா மாதிரியான தூக்கமில்லாத பிரச்சனையால அவதிப்படுறவங்களுக்கு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆரஞ்சு சாறு கூட கொஞ்சோண்டு தேனை கலந்து குடிச்சிட்டு வந்தா நல்ல தூக்கம் வரும். ஆரஞ்சு பழத்தோட சாறை வாயில ஊத்தி 2 நிமிஷங்கள் வரைக்கும் வாயில அப்படியே வச்சு கொப்பளிச்சு அதுக்கப்புறமா துப்பிடணும். இது மூலமா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதே மாதிரி ஆற்றல் நிறைஞ்ச நிறைய பழங்கள் இருக்கு. அத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.